குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 1 உள்ள பாடம் 4 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. விளக்கம்: தீயினால் சுட்ட புண் வெளியே புண்ணாக நின்றாலும் மனதில் அப்பொழுதே ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்டவடு என்றுமே ஆறாது. வாங்க இலக்கணத்துக்குள்ள போவோம். இப்ப நம்ம பார்க்க போற இலக்கணம் மூவிடங்களை பத்தி பார்ப்போம். இது ஒரு உரையாடல் வடிவில இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இலக்கணத்துக்குள்ள போவோம். மான்விழி: அடடே கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்க இருந்தாய்? அதாவது மான்விழி கலையரசி 2 பேரும் நண்பர்கள், அதாவது தோழிகள். இப்போ மான்விழி கலையரசியை பாக்குறா. ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டியே, இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. கலையரசி என்ன சொல்றான்னு பாப்போமா? நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகிவிட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம் தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம் ஊரிலேயே கிடைத்தது. அவன் என்ன சொல்றானா, கலையரசி நீ அவங்க அதாவது மான்விழி கேட்ட கேள்விக்கு நான் மும்பையில இருந்தேன், இப்பதான் எங்க அப்பாவுக்கு பணிமாற்றம் செஞ்சு நம்ம ஊருக்கே வேலை திருப்பி கிடைச்சிருக்கு, அதனாலதான் இங்க வந்திருக்கேன், நீயும் ஆளே தெரியாம மாறிட்டியேன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. மேற்கண்ட செய்திகளை பார்த்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? அதாவது மேற்கண்ட செய்தி எல்லாம் நம்ம பார்த்தோம், அதாவது உரையாடல படிச்சீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல இருந்து ஒரு கேள்விதான் வருதாம். நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவில் உள்ளது? பதில் என்னன்னா உரையாடல் வடிவம். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? பேசுபவர் மணிமொழி முதல்ல, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேள்வி. பதில் என்னன்னு பாப்போமா? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசுகின்றனர். 2 பேரும் என்ன அதை தானே பேசினாங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தானே கேட்டாங்க, அதுதான் பார்த்ததை வச்சு பேசுறாங்க. சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய 3ம் அமைந்துள்ளன. அது நம்ம பார்த்திருக்கோம். யார் பேசுறா, யாரு கேட்கிறா, எதை வச்சு பேசுறாங்க, எந்த பொருளை வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி 3 அமைஞ்சிருக்குல. இங்கு பேசுபவர் மணிமொழி, அதனால் பேசுபவரை குறிக்கும் இடம் தன்மை. இங்க பேசுறத குறிக்கிறது தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி, ஆதலால் கேட்பவரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர், ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. அதாவது தன்னை குறிப்பது தன்மை, அதாவது உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன்னா தன்னைத்தானே குறிக்கிறது தன்மை, தனக்கு முன்னாடி உள்ளவங்களை குறிப்பது முன்னிலை. அதாவது இங்கு அதாவது தூரத்துல ஆங்காங்கே இருக்கிறவங்களை குறிப்பது படர்க்கை. இதுதான் கீழே கொடுத்திருக்காங்க. தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, இருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. ஒரு பெயர் சொல்லே வேறொரு பெயர் சொல்லை குறிப்பது மாற்று பெயர் சொல். அதாவது ஒரு பெயர் சொல்ல வேறொரு பெயர் சொல்லால குறிக்கிறது மாற்று பெயர் சொல் சொல்றாங்க. இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற மூவிடமா அமைகிறது. தன்மையில எப்படி வரும்னா நான், நாம், யான், யாம், நாங்கள், இந்த மாதிரி சொற்கள்லாம் வருமா. முன்னிலை நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள், இப்படி உள்ளதுன்னா முன்னிலையில வருமா. படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவைன்னு சொல்றது படர்க்கையில வரும். தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு: அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். அதாவது தற்போதைய உள்ள வழக்குல அவர்ங்கிறது ஒரு ஆளை குறிக்குது, அதனால அது ஒருமை. அவர்கள்ங்கிறது பலரை குறிக்கிறது, அதனால பன்மை. எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசினார் வரும், அவர்கள் பேசினார்கள் வரும். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுக்கள் வந்தது, அவைகள் வந்தன என்பது வழக்கில் இல்லை. ஆனா பெயர் சொல்ல அவர்கள் வருதுல, ஆனா அது அவைனா என்ன ஆச்சுன்னா அது அவைதான் இருக்குமே தவிர அதுக்கள் அவைகள் சொல்லி வழக்குல இல்லைன்னு சொல்றாங்க. அவை வலுவு சொற்களை பிழையானவையாக கூறப்படுகின்றன. இது பிழையான சொற்களா கூறப்படுறாங்களா? அது வந்தது, அவை வந்தன தான் சொல்லுவோமே தவிர அதுக்கள் வந்தது, அவைகள் வந்தனன்னு யாரும் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா பிழையான சொற்கள் சொல்றாங்க. மூவிடங்கள் ஒருமையும் பன்மையும்.
மூவிடங்கள்ல உள்ள ஒருமையும் பன்மையும் பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தன்மையில உள்ளது பார்ப்போம். ஒருமை பன்மை. ஒருமையில நான், பன்மையில நாம், யாம், அதாவது பல பேரை குறிக்கிறது. ஒருமையில யான் ஒரு ஆளை குறிக்குது. பன்மையில வரும்போது நாங்கள் பல பேரை குறிக்குது. இப்போ முன்னிலைன்னு பார்த்தா ஒருமை பன்மை. நீ ஒரு ஆளை குறிக்குது ஒருமை. இதே இதுக்கு பன்மையில வந்தா நீர், நீங்கள், நீவீர், நீயிர் இதெல்லாம் பன்மையில வரும். படர்க்கைன்னு பார்த்தா ஒருமை பன்மை. இதுல அவன், அவள், அது இது மூணுமே என்னாச்சு ஒருமையை குறிக்குது. இப்ப பன்மைன்னு பார்த்தா அவர், அவை இது எல்லாமே பன்மையில அடங்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இலக்கணத்துல இருந்து என்ன பார்த்துக்கிட்டோம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த மூணு பேரை பத்தியும் பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைக்கெல்லாம் ஆமாம் போடுவதுதான். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.